நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எழுதி வரும்பொழுது அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பதுன்னு தெரியாம நம்ம செய்வதறியா திகைப்போம். அந்த பிரச்சனையை முடிவு கட்டுறதுக்கு நம்மளால இயன்ற வரைக்கும் நம்ம போய் நம்மளோட முயற்சியை செய்து பார்ப்போம். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு நம்மளால முடியல அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிற சில நபர்கள் இருப்பாங்க, அவங்களையும் கூட்டு போய் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு பார்ப்போம். இதுதான் இந்த உலகளாவிய நிறைய பேரை இன்னும் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க ஒன்று. வேதத்தின் அடிப்படையில இதே மாதிரி பிரச்சனைகளை சிக்கினவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன் அவங்க மத்திய நான் பேச விரும்புறேன். 2 நாளாகவும் 20 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த முழு அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம நம்மளோட பேச இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20 அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, மோவா புத்திரனும் அம்மோன் புத்திரனும் அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷரும் யோசபாத்துக்கு வரதும் ஒரே டைம்ல அவங்க படையெடுத்து வராங்க. 3 இடத்துல இருந்து அவன் சந்திக்கிறதான பிரச்சனை. ஒரு பக்கத்திலிருந்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கே யோசபாத்துக்கு தைரியம் இல்லை. ஆனா இப்போ ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கத்துல இருந்து பிரச்சனை வந்தாலும் 4வது பக்கம் என்ன அப்படின்னா 2வது வசனம் இருக்குது. சிலர் இன்னும் சிலர் இருக்காங்க, இத சொல்றதுக்குன்னு சில கூட்டம் நம்ம அவங்க பிரச்சனை கிடையாது, ஆனா அவங்க பிரச்சனையை பெரிதாக்குறவங்க சிலர் நம்ம கூட்டத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க வாராங்க, வந்துட்டு போட்டோம். ஆனா 2வது சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேரி ஆகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் விவரித்து சொல்றதுக்கு சில டீம் நம்மளை சுற்றில் இருக்கும். சிலர் சொல்றது நிமித்தமே யோசபாத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துச்சு. அவங்க அவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி பிரசன்ட் பண்றாங்க. இந்த பிரச்சனை பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா, அந்த நபர் வராங்க பாத்தீங்களா, இந்த நபர் வராங்க பாத்தீங்களா, அவங்க பிரச்சனையை கொண்டு வராங்க பாத்தீங்களா. அந்த சிலர் இது 4வது ஒரு பக்கமா இருக்கும். 4 முனையிலையும் சிக்கி தவிக்கிறாப்ல யாரு? யோசபாத். ஒரு பக்கம் மோவா, இன்னொரு பக்கம் அம்மோன் புத்திரன், இன்னொரு பக்கம் அம்மோனியருக்கு அப்பாலத்தில் இருக்கிற இன்னும் கூட்டத்தான், இன்னொரு பக்கம் கூடவே இருக்கிற சில நபர்கள். இவங்க நிமித்தம் அவனுக்கு ஆட்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசபாத் பயந்தான். 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, யோசபாத் பயந்தான். அவன் பயந்த உடனே ஒரு ராஜா அவன் நினைச்சிருந்தா ராணுவ சேனைகளை கூட்டி இன்னும் பக்கத்துல இருக்க நாட்டுகள்லாம் போய், எப்பா நீங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க, நீங்க எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி அழைத்து ஒரு பெரிய சேனையை உருவாக்கி அவர்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போயிருக்கலாம். ஆனா யோசபாத் அப்படி செய்யல. அவன் செஞ்ச காரியத்தை இன்னைக்கு நம்மளும் செய்யணும். நம்மளும் செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண்றதுக்கு ஒரே வழி இதுதான். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் வசனம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டான். ஆண்டவரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டான். பிரச்சனை வந்த உடனே ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, ஆண்டவரை தேடுறத தவிர வேற வழி எனக்கு இல்லை. ஆண்டுடைய பாதத்துல போய், ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நீ ஒருவர் மட்டுமே என்று சொல்லி அவருடைய பாதத்துல விழுவதை தவிர வேற வழி இல்லை. அதான் யோசபாத் ஃபர்ஸ்ட் செஞ்சான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய பாதத்துல போய் விழுந்துங்க. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரை எனக்கு தீர்வு, நீங்க தான் ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு, நீங்க தான் ஆண்டவரை முடிச்சு தரணும் என்று சொல்லி கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு உங்களை ஒருமுகப்படுத்துங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எக்காலத்திலும் அவரை தேடுவதற்கு என் முகத்தை நான் ஒருமுகப்படுத்துவேன் என்று சொன்னால் அதுதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிரச்சனையை போய் இன்னொரு மனுஷன் போய் பாத்தீங்களா அவங்க எனக்கு பிரச்சனை, நீங்க அவங்கள்ட்ட சொல்லாதீங்கன்னு, இவங்க எனக்கு பிரச்சனை இவங்கள்ட்ட சொல்லாதீங்கன்னு எதுக்கு முடிவு பார்க்க முடியாது. இது பிரச்சனையை இன்னும் பெருசாதான் ஆக்கும். கர்த்தரை தேடுவதற்கு உங்களை ஒருமுகப்படுத்துங்க. அதை கொண்டு போய் ஆண்டு சமூகத்தை கொண்டு வச்சுங்க. ஆண்டவரே எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வச்சுட்டேன், நீங்க பாத்துக்கோங்க. அதான் சொல்லப்பட்டிருக்க, எல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்க எல்லாரும் எண்ணத்துக்கு வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அவருடைய பாதத்துல எல்லா பாரங்களை இறக்கி வைப்பது அவருடைய சமூகமா இருக்கட்டும். அதான் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்படுத்தான். 2வது அவன் என்ன செய்தானா, யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். 2வது அவன் புரிஞ்சிட்டு, இனி இந்த பிரச்சனை விடிவு காண்பதற்கு நம்ம எல்லாம் சாப்பிட்டு கும்பாலம் பண்ணாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. தேவ சமூகத்துல நம்முடைய சரீரத்தை வருத்தி அவரிடத்தில் மன்றாடுவோம்.
கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்படுத்தினா, ஆனா அடுத்த செட்டப் என்ன செய்தால் அவனுடைய சர்வத்தை ஒடுக்கி தேவ சமூகத்திலே காத்திருப்பதற்கு ஜனங்களை அழைக்கிறான். எல்லாரும் வாங்க, நாம் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம் என்று கூறான். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சகாயம் பெறுவதற்காக எல்லா யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லா ஜனங்களும் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் கடந்து வராங்க. இரண்டாவது பிரச்சனைக்கு தீர்வு என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் உபவாசத்தை காத்திருப்பார். முடிவே இல்லாம போயிட்டு இருக்க வந்திருக்காத பிரச்சனை, வைங்க உபவாசம், வைங்க உபவாச கூட்டம் போடுங்க, தனிநபர் உபவாசம். உபவாசத்தால ஜெயிக்க முடியும். சீசன் வந்து கேட்காங்க, ஆண்டவரே இந்த பிசாசிகளை துரத்த கூடாமல் போயிடுச்சு, இந்த பிரச்சனையை நாங்க சால்வ் பண்ண முடியாம போயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வகை பிசாசு உபவாசத்தாலும் ஜெபத்தாலும் அன்றி வேற எதுனாலும் போகாது. போக முடியாத காரியம், பிரச்சனையை தீர்க்க முடியாது எதுவும் கிடையாது. தீர்க்க முடியவில்லை என்று சொன்னால் தேவ சமூகத்திலே உபவாசித்து பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க உபவாசம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? தனித்து ஜோமணி எவ்வளவு நாள் ஆச்சு? சும்மா வெள்ளிக்கிழமை கொடுத்துட கூட்டமா இருக்கிற உபவாசத்தை நான் சொல்ல. நீங்க தேவ சமூகத்துல எப்போ தனியா தேவ சமூக உபவாசம் ஜோம் பண்ணீங்க? என்னைக்கு சர்ச்சில் போய் தனியா உட்கார்ந்து, ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல உபவாசத்துக்கு காத்திருக்க வந்திருக்கேன். என்னைக்கு நம்ம ஒரு நேரம் ஆகாரத்தை ஒதுக்கி வச்சிருக்கோம்? என்னைக்கு ஒரு நாள் ஆகாரத்தை ஒதுக்கி வச்சிருக்கோம்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொன்னால் நாம் உபவாசத்தோடு தேவ சமூகத்தை வந்து என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாம். மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய 7வது வசனம், வாக்கு தத்தங்கள் நினைவு கூறுங்க. நடந்த காரியத்தை கர்த்தர் செய்த சகல வாக்குத்தத்தங்களை நீங்க நினைவு கூறுங்க. அவர் என்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூறாராம்? 6வது வசனத்தை சொன்னாரு, ஆண்டவரே நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்முடைய வல்ல கரம் எங்களுக்கு தெரியும், நீங்க அதை செய்து இதை செய்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். வாக்குத்தத்தங்களை பிடித்து தேவ சமூகத்தில் அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு மூன்றாவது நான் சொல்றேன், வாக்குத்தத்தங்களை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. அதனால 8வது 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரே உம்முடைய நாமமே ஜெபத்தை கேட்க வராமே. எங்க கொண்டு வராங்க? சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது சொன்னாரே, ஆண்டவரே பட்டயம், கொள்ளை நோய், பஞ்சம் இதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவிப்பதற்கு உம்முடைய நாமத்தை சொன்னாலே போதும், எங்களுக்கு ரட்சிப்பை கட்டளிடுவீரே, உம்முடைய நாமமே ஜெபத்தை கேட்க வராமே. பாருங்க எப்படி வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறாங்க. நீ சர்வவல்லமை உள்ள தேவன், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணீரு, இந்த ஆலயத்துக்கு முன்னாடி கேட்டா நாங்க செய்வோம் சொல்லி நான் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி இருக்கிறீரே, எங்களுக்கு செய்து தாரு என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை 3வது பிடிச்சு ஜெபம் பண்றாங்க. ஆமா, கர்த்தரை தேடுவதற்கு வரும்பொழுது வாக்குத்தத்தங்களை உபயோகிங்க. எண்ணிலடங்காத வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி தேவ சமூகத்துல மன்றாடுங்க. பிரச்சனைய பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லாதபடி அந்த பிரச்சனைக்கு மேல வாக்குத்தத்தங்களை தூக்கி வீசுங்க. ஆமா, பிரச்சனையை கர்த்தர், இந்த பிரச்சனையை இந்த வாக்குத்தத்தை கொண்டு நான் முறியடிக்கிறேன், இந்த பிரச்சனை இந்த வாக்குத்தத்தை கொண்டு முறியடிக்கிறேன், இந்த போராட்டங்களை இந்த வசனத்தை கொண்டு நான் ஜெயிக்கிறேன். வசனம் 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 வாக்குத்தத்தம் நமக்கு ஜெயத்தை சுதந்திரத்து தருகிறதாக இருக்கிறது. 12வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னா, 4வது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தங்களுக்கு தெரியல, தங்களுடைய இயலாமையை ஒத்துக்கிறாங்க. பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இவங்க ஒரு புத்தியை உபயோகப்படுத்தல. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே அவர்களை மேற்கொள்வதற்கு எங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் பலனில்லை ஆண்டவரே ஒத்துக்கிறாங்க. தேவ சமூகத்துல வந்திருக்கிறவங்க, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே அப்படின்னு ஒருத்தர் வாசப்பட நிக்கிறதையும், இங்க ஒருத்தர் நின்றுட்டு ஆண்டவரே எல்லாமே எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் அதை செஞ்ச ஆண்டவரே இதை செஞ்ச ஆண்டவரேன்னு சொன்ன 2 நபரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இவன் அல்ல, உள்ள இருக்கவன் அல்ல, வெளியிருந்து ஒருத்தர் கதறிட்டு இருக்கானே அவனே நீதிமான் என்று சொன்னார். காரணம், அவன் தான் ஒத்துக்கிறான், நான் தான் ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான், ஆனா அதை நான் மேற்கொள்வதற்கு என்கிட்ட பலன் இல்லை, என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. அதான் சொல்றாங்க, எனக்கு பலனும் இல்லை, அதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே இதை எங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. அவர் உங்களுக்கு துணை நின்று அவர் செய்ய வல்லவர். உங்களை இயலாமை நீங்க ஒத்துக்கோங்க, அவர் உங்களுக்கு துணை நின்று செய்கிறவர்.
அதே 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்குது. 12வது வசனம் வாசித்து பாருங்க. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்குது. இடையில அவங்களையும் இவங்களையும் நான் பார்க்க விரும்பல ஆண்டவரே. அவங்க எல்லாம் எனக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கும், ஆனா அவங்கிட்ட உதவி வராது. என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆமென், ஆமென். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் நோக்கல ஆண்டவரே, என் கண் உண்மைதான் பாக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனைய பார்க்கிற ஆண்டவரே, என் கண் உம்மை பாக்கு. என்னைக்கு நீர் என்னை விடுவிப்பீர். ஹல்லேலூயா. ஒரு வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தா, தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பான். வசனத்துல வாசிக்கிறீங்களே, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க? தண்ணிய பார்க்க மாட்டேன், அக்கினிய பார்க்க மாட்டேன், என் கூட நடக்கிற அந்த பிரசன்ஸை நான் பார்ப்பேன். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். வசனத்தின் அடிப்படையில எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யுத்தம் எங்களுடையது அல்ல ஆண்டவரே, யுத்தம் உம்முடையது. நாங்க உங்களதான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆண்டவரே. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பிரச்சனையை நான் பார்க்க மாட்டேன், இந்த பிரச்சனையை தீர்க்க வல்ல உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் இந்த பிரச்சனையை போட்டு போட்டு கண்களுக்கு முன்பாய் வச்சிருக்கீங்க, ஐயோ இதை எப்படி நான் தீர்க்க போறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இப்ப அந்த பிரச்சனையை நான் பார்க்க மாட்டேன், போ இயேசுவின் நாமத்தினால எங்கள் கண்கள் இயேசுவையே நோக்கி கொண்டு இருக்கின்றன. ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். அதிகாலையிலே எழுந்திருந்து எப்படி புறப்படுறாங்களாம்? அதிகாலையிலே எழுந்து எப்படி புறப்பட்டாங்க? கர்த்தரை நம்புங்கள், தேவராஜ கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தியை பெறுவீர்கள். யாரை நம்பி புறப்பட்டு போறாங்களாம்? கர்த்தரை நம்பி புறப்பட்டு போறாங்க. யுத்தத்துக்காக நம்ம போறோம், யுத்தத்துக்கு போறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லையே. நம்ம ஏதோ போற போக்க பார்த்தா கொண்டாட்டத்துக்கு போற மாதிரி இருக்குது. யோசாபாத் சொல்லி அனுப்புற 6வது ஒண்ணு, கர்த்தரை நம்பி புறப்படுங்க. கர்த்தரை நம்பி புறப்படுங்க, சும்மா இருக்காதீங்க. கர்த்தரை நம்பி காரியங்களை செய்யுங்க, கர்த்தரை நம்பி புறப்படுங்க. அவர் உங்களுக்கு காரியங்களை அவர் வாய்க்கப்படுவார். என்ன செய்தாங்க தெரியுமா? 21வது வசனத்துல அவங்க அணியணியா ஆயுதம் அணிந்தவங்களை வைக்கலையா? வசனம் சொல்லப்பட்டிருக்கு 21 வசனம். பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவருக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். வசனம் 21 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் யுத்தத்துக்கு புறப்பட்டு போற மாதிரி புறப்பட்டு போறாங்க. ஆனா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பிரச்சனைய முன்னுக்கு வைக்கலையாம், ஆயுதம் அணிந்தவங்கள முன்னுக்கு வைக்கலையாம். ஆயுதம் அணிந்தவங்களுக்கு முன்னாடி யார வச்சாங்களாம்? பாடி துதி செய்யத்தக்கதான துதிகளை முன்னுக்கு வைக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாடி துதி செய்ய வைக்கிறவங்களை முன்னுக்கு வைக்கிறாங்க. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க என்று சொன்னால், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதற்கு பிரச்சனைகளை அல்ல, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்கிற அந்த துதியை முன்னாடி வைங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கு முன்னாடி சொல்லுங்க, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதுதான் எனக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு பிரச்சனையை நான் கொண்டு வர மாட்டேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதி செய்கிற துதி சேனைய அணிகளுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தினான். தெளிவாய் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது வசனம், அவர் பாடி துதி செய்ய துவங்க பொழுது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிதலாம். இவங்க யுத்தம் பண்ண போலையா, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டாங்க. யார் உங்களுக்கு விரோதமா வந்தாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமா காரியங்களை செஞ்சாங்களோ, யார் நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு யோசித்து என்னென்ன திட்டங்களை வச்சாங்களோ, மாந்திரிகம் பண்ணாங்களோ, எந்தெந்த தேவையில்லாத காட்சி செஞ்சாங்களோ, அது அவங்களுக்கே திரும்பி போயிடும். வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு, பாடி துதி செய்ய தொடங்கிய போது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள். ஹல்லேலூயா. நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை நீங்க டீல் பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடி கர்த்தரை துதிக்கும் துதியை முன்னாடி வைங்க. வீடுகள் நல்ல ஆண்டவரை துதிக்கும் துதியை கொண்டு வாங்க. வீடுகள் நல்ல குடும்ப ஜபங்களை ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துங்க. பிள்ளைகளுடைய வாய்களை கர்த்தரை துதிக்கும் துதியை கொண்டு வாங்க. நல்ல சபைகள்ல ஆராதிக்கும் போது நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே நான் பாடி மகிமைப்படுத்துறேன். எங்க பாடி துதி செய்கிறீங்களோ அங்கே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிவார்கள். எங்கெங்கு பாடி துதி செய்கிறீர்களோ அங்கே உங்களுக்கு விரோதமாக எழுப்பின பிரச்சனைகள் உங்களை அல்ல, அந்த பிரச்சனை
தங்களுக்குள்ளே வெட்டுண்டு அவர் மடியை செய்கிற தேவனாய் இருக்கிறது. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய கண்களுக்கு முன்பாய், யூத மனுஷருடைய கண்களுக்கு முன்பாய் காணப்பட்டது. 3 நாட்கள் கொள்ளையிட்டார்கள். 4ஆம் நாட்கள் பெராக்காவில் கூடி கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். நல்ல வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதற்கு பிரச்சனையை கொண்டு போய் வைக்கல, யுத்தத்தை ஃபேஸ் பண்ணுவதற்கு யுத்தத்தை முன்னாடி வைக்கல, யுத்தத்தை ஃபேஸ் பண்ணுவதற்கு கர்த்தரை தேடுவதற்கும் உபவாசம் அறிவிப்பதற்கும் பாடி துதி செய்யக்கூடிய சேனைகளை முன்னாடி வைக்கவும் அணி அணியாய் கர்த்தரை பாடி என்ன பாடி மகிமைப்படுத்தனா, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா பிரச்சனைக்குள்ளாய் போகும்பொழுது உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நான் பிரச்சனையை நான் பார்க்க மாட்டேன், என் கண்கள் முன்பாக எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. பிரச்சனைகளை பார்க்கல, மோவாப்ப பார்க்கல, அம்மோன் புத்திரரை பார்க்கல, என்னை சுற்றி இருக்கிற சிலரை நான் பார்க்கல, நான் பார்க்கிறதெல்லாம் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் ஒருவரே என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறது. என் வாயிலிருந்து என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சண்டை போடக்கூடிய வார்த்தை அல்ல, அவங்களுக்கு விரோதமா பேசுற குறை சொல்ற வார்த்தை அல்ல, அவங்கள குறிச்சு கோல் சொல்ற வார்த்தை அல்ல. என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, என்ன குறிச்சு அவங்க அவதூறா சொன்னாலும் என் வாயிலிருந்து என்ன வரும் தெரியுமா, அவர் கிருபை என்றும் உள்ளது. சிஸ்டர், பிரதர், உங்களை பத்தி தப்பா சொன்னாங்க, வெரி குட், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஐயோ, உங்க குடும்பத்தை தரக்குறைவா பேசிட்டாங்களே, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஐயா, நீங்க சொல்லாத ஒண்ணு சொன்னாங்களே, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். நீங்க செஞ்சு பாருங்களேன், எதிரிகள் தங்களுக்குண்டே வெட்டுண்டு மடிவார்கள். உங்க வாயில துதிக்கும் துதியும் நீங்க சந்தோஷத்தோட திரும்பி வருவீங்க. சந்தோஷத்தோட பிரச்சனையை சால்வ் பண்ணி சமாதானமா சந்தோஷத்தோட நீங்க திரும்பி வருவீங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாரும் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணணும். என் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, என் கூட பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு இங்க கொடுத்துக்கிற அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே, நிறைய பிரச்சனை ஆண்டவரே, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கனே தெரியாம நாங்கள் முடிச்சுக்கிட்டு இருந்த நாட்கள் இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிற ஆண்டவரே, எங்க பிரச்சனைக்கு முன்பாய் கர்த்தரை துதிக்கும் துதியை நாங்கள் வைக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி எங்களுக்கு முன்பாய் உடைய கிருபையை நாங்கள் பாடி நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. நாங்கள் இழந்துருவோம்னு நினைச்சோம் பார்த்தீங்களா, அதை விட மேலான ஆசீர்வாதத்தை தந்து எங்களை ஆசீர்வதி. உடைய வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகள் மேல உடைய தயவுள்ள கரம் அமரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்க கூட பேசிருக்காரு நான் நம்புறேன். என் கூட பேசின ஆண்டவர் உங்க கூடயும் பேசிருப்பார் நம்புறேன். நம்முடைய பிரச்சனைக்கு முன்பாய் கர்த்தரை துதிக்கும் துதிய வைங்க. கர்த்தர் ஜெயித்து தந்துடுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.